இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பஹல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் கொழும்பிற்கு தப்பி வந்தார்களா? கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் தீவிர சோதனை. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருப்பதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து சென்னையிலிருந்து வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் கோருகிறார் ஆனந்த சங்கரி என்ற ஒரு செய்தியும், அரசு மற்றும் தனியார் துறையினருக்கு மே 6 வேதன குறைப்பின்றி விடுமுறை என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகர்களுக்கு நீதி தேவை, யாழ்ப்பாணத்தில் நேற்று போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், 6 மாதங்களில் திணறுகிறது அரசு, ஊழலை ஒழிக்கிறோம் என்று அனுர கூறுவதை நான் வரவேற்கிறேன், எனினும் இதை மட்டும் சொல்லி நாள்தோறும் புது புது பொய்களை சொல்லி இனியும் நாட்டை நடாத்த முடியாது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். இந்த அரசாங்கம் இலங்கை வரலாற்றில் மிக பெரும் பலத்துடன் ஆட்சிக்கு வந்தது. ஆனாலும் 6 மாதத்திற்குள் பொருளாதார துறையில் திக்குமுக்காடி நிற்கிறது என்று அவர் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ரணிலுடன் திரிந்த செல்லப்பிள்ளை யாழ்ப்பாணத்தில் கால் வைப்பாரா கேட்கிறார் அமைச்சர் சந்திரசேகர். கொழும்பில் கோட் ஷூட்டுடன் யாழ்ப்பாணத்தில் வேட்டியுடனும் வலம் வருகின்ற ரணிலின் கோப்புகளை தூக்கி திரிந்த செல்லப்பிள்ளை அனுரவை யாழ்ப்பாணத்தில் கால் வைக்க விடமாட்டோம் என கூறுகின்றது. முதலில் தனக்கு கால் வைக்க முடியுமா என்பதை யாழ்ப்பாணத்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த நபர் தேடி பார்க்க வேண்டும் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் குறிப்பிட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இந்த முறை தேர்தல் அவதானிப்பில் வெளிநாட்டு குழுக்கள் இல்லை என்ற செய்தியும், ஜனாதிபதி வியட்நாம் பயணமானார் என்றவாறும் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார், தேர்தல்கள் ஆணைக்குழு. உள்ளூராட்சி தேர்தலுக்கான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாளை மறுதினம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. குறித்த தேர்தலில் 1,72,96,330 பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் மீள ஒப்படைக்கப்படும், அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. இறுதியுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட பொதுமக்களின் தங்கத்தை அவர்களிடம் கட்டாயம் ஒப்படைப்போம் என கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பார்க்கையில் நேற்று யாழில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவித்ததாவது, தங்கங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இல்லாவிட்டால் அதனை ஒரு பொது நிதியத்தில் சேகரித்து அந்த பொது நிதியத்திற்கு அரசாங்கத்தினால் மேலும் நிதி போட்டு குறித்த வடக்கு பிரதேசத்தை கட்டியெழுப்புவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனைய முற்பக செய்திகளுக்குள் வியட்நாம் பயணமானார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வியட்நாமிற்கு புறப்பட்டிருக்கிறார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், கட்டமிடப்பட்ட செய்திகளாக நீர்வேலியில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு, 500 தமிழ் போலீசாரை சேவையில் இணைக்க நடவடிக்கை, ஜனாதிபதி தெரிவிப்பு, அறகலைய போராட்டத்தில் வீடு எரிக்கப்பட்டதாக 92 பிரதேச நகர உறுப்பினர்கள் ரூபாய் 62 கோடி இழப்பீடு பெற்றுள்ளனர், அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு, கிளிநொச்சியில் நீரில் மூழ்கிய மாணவன் உயிரிழப்பு என்ற செய்தியும், இதுவரை 524 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு, மஹிந்தவின் வாசஸ்தலம் புனரமைப்பு என ரூபாய் 55 கோடி மோசடி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்கான செயற்பாடுகளில் 55 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது. வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் உள்ளூராட்சி தேர்தலில் பங்கேற்க மாட்டார்கள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படாமையால் இந்த முறை வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் இணைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளுக்குள் சிங்கள பேரினவாதம் தமிழர்களுக்காக ஒருபோதும் எதுவும் செய்ய தயாரில்லை,
சேர்ந்து பயணிப்பதால் என்ன பலன்? ஸ்ரீதரன் எம்பி கேள்வி என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக தேசிய தலைவருக்கு சிலை அமைச்சர் சந்திரசேகர் உறுதியளிப்பாரா? முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் கேள்வி என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. வல்வெட்டித்துறையில் தமிழீழ தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை வைப்போம். இறங்குதுறை தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர் வைப்போம் என கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் உறுதியளிப்பாரா என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார பாடல் ஒன்றில் தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம், இறங்குதுறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர்களை பதிப்போம் என குறிப்பிட்டுள்ளார்கள். குறித்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பாடலில் குறிப்பிட்டுள்ளமை போன்று செய்வார்கள் எனில் அதனை அமைச்சர் சந்திரசேகர் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தட்டும். அதனை விடுத்து ஆதரவு பாடலில் யார் குறிப்பிட்டார்கள் என குறிப்பிடாமல் மக்களை குழப்பம் செயலில் ஈடுபட வேண்டாம் என சிவாஜிலிங்கம் மேலும் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் பகிடிவதியை எதிர்த்த மற்றொரு மாணவன் மீது கொடூர தாக்குதல். ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் 3ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் பகிடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே ஆண்டு மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் குழுவால் தாக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளான மாணவர் தற்போது வெலிகம பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சப்ரகமு பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகிடிவதை காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தத்தால் உயிரிழந்த சம்பவம் நாட்டில் இன்னும் பேசுபொருளாக இருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தாக்கப்பட்ட மாணவர் பல்கலைக்கழகத்தில் பகிடிவதைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என தெரிவிக்கப்பட்டது. சுமார் 20 மாணவர்கள் அவரது விடுதிக்குள் சென்று தலைக்கவசத்தால் தலையிலும் முதுகு பகுதியிலும் மனிதாபிமானமற்ற வகையில் தாக்கியுள்ளனர் என அந்த மாணவர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ரூபாய் 1500 லஞ்சம் பெற்றவர் கைது. 1500 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் ரயில்வே திணைக்களத்தை சேர்ந்த சுற்றுலா பயணச்சீட்டு பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களனியைச் சேர்ந்த நபரின் முறைப்பாட்டின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சந்தேக நபரை கைது செய்தது. கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி அன்று செல்லுபடியாகும் பயணச்சீட்டு இல்லாமல் ஹொம்பதனி தெரு ரயில் நிலையம் வழியாக பயணித்ததாக குற்றம் சாட்டி முறைப்பாட்டாளரின் தேசிய அடையாள அட்டையை பரிசோதகர் பறித்து வைத்திருந்தார். அத்துடன் அடையாள அட்டையை திருப்ப வழங்க 3000 ரூபாவை லஞ்சமாக கோரியுள்ளார். எனினும் நேற்று முன்தினம் அவர் அந்த தொகையை 1500 ரூபாயாக குறைத்து லஞ்சமாக பெறும்போது கைது செய்யப்பட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இறுதிச் சடங்கில் தகராறு, குடும்பஸ்தர் படுகொலை. மாத்தளை சிகிரியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஹேன்வலயகம கிம்பிச பகுதியில் இடம்பெற்ற இறுதிச் சடங்கு நிகழ்வொன்றில் 2 நபர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் கூரிய ஆயுதத்தால் தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக சிகிரிய போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்தவர் கிம்பிச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவர் ஹென்வலியகம ஹிம்பிசை பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் ஆவார். கொலை செய்யப்பட்டவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையே சிறிது காலமாக நிலவிய தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சிகிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை. போதைப் பொருட்களுடன் மேலும் 353 பேர் சிக்கினர் என்ற செய்தியும், உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவனுக்கு நீதி கிடைக்கும், சட்டத்தரணிகள் நம்பிக்கை. சப்ரகமு பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதாக பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 70,000 வேட்பாளர்களில் 10,000 பேரே பிரச்சாரம். உள்ளூராட்சி தேர்தல் மந்தகதியில் தேர்தல் ஆய்வுகள் நிறுவனம் தகவல் என்ற ஒரு செய்தியும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை முதலில் நிறுத்துங்கள், JVP மாணவர் செயல்பாட்டாளர்களிடம் நாமல் ராஜபக்ஷ MP கோரிக்கை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிக
உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டது. இந்தியாவின் காஷ்மீர் பஹல்காமில் நடாத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டது. முன்னாள் பிரதி அமைச்சர் பிரபா கணேசன் தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு அமைதி என்ற துணைப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. இதன்போது அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர் என்றவாறு புகைப்படம் தாங்கிய இந்த செய்தி காணப்படுகிறது. டான் பிரியஷாத் படுகொலை துப்பாக்கிதாரி சிக்கினார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், பருத்தித்துறை ஈபோசா டிப்போவின் பஸ் சேவைகள் வெகுவாக பாதிப்பு, போதிய பஸ் சாரதிகள் இல்லாமல் என்ற ஒரு செய்தி, சப்ரகமுக பல்கலைக்கழக மாணவன் மரணம், 16 மாணவர்களிடம் வாக்குமூல பதிவு. சப்ரகமுக பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவனான சரித் தில்ஷானின் தற்கொலை தொடர்பாக வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக நேற்று முன்தினம் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 16 மாணவர்கள் சமநலவேவ போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டனர். ஆயினும் மாணவர் சரித்தை பகிடிவதை செய்ததாக கூறப்படும் மாணவர்கள் குழு இது அல்ல என்றும் கூறப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் வெளிநாட்டு பத்திரிகையில் வார மலர் இணைக்கப்பட்டிருக்கிறது. வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய மனித உரிமைகளையும் அரசியல் சுதந்திரங்களையும் மதிக்கின்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வருவது சாத்தியமா என்ற ஒரு கேள்வியுடன் இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. கலாநிதி ஜெஹான் பெரேரா அவர்களுடைய நல்லிணக்கம் மீதான கடப்பாட்டை உறுதி செய்வதற்கு அரசாங்கத்திற்கு வாய்ப்பு என்ற ஒரு செய்தியும், ஜேவிபி உட்பட சிங்கள கட்சிகளை தமிழ் மண்ணில் அலையாடப்படுத்திவிட்டு எவ்வாறு தமிழ் கட்சிகளுடன் இணைவது என்ற ஒரு கேள்வியோடு பனங்காட்டானவர்களுடைய கட்டுரையும் இங்கே பிரகசிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கான தமிழ்நாட்டின் முன்னிய முயற்சி எவ்வாறு நோக்கப்பட்டது என்ற ஒரு கட்டுரை, MA சுமந்திரன் அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விடயத்தில் பயங்கரவாத தடை சட்ட ஒழிப்பு அரசாங்கத்துக்கு சிறந்த ஒரு பரீட்சை என்ற ஒரு கட்டுரையும் இங்கே காணப்படுகிறது. ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய ஆஸ்திரேலிய தேர்தலில் ட்ரம்ப் எதிர்ப்பலை, ட்ரம்பிற்கு பதிலடி கொடுத்த கனடா என்ற ஒரு கட்டுரை இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியான உள்நாட்டு செய்திகளுக்குள், இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் விரைவில் பாராளுமன்றத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார தெரிவிப்பு என்ற செய்தியும், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் தொழிற்சங்க போராட்டம் இடைநிறுத்தம். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கை மீள ஆரம்பிக்கப்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது என்ற செய்தியுடன், சுதந்திர கட்சியை ஒன்றிணைக்க மைத்திரிபாலவிடம் கோரிக்கை என்ற செய்தியும், டெங்கு மற்றும் சிக்குன்குனியாவை கட்டுப்படுத்த செயலணி நியமனம் என்றவாறு இளநோட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள், உள்ளூராட்சி தேர்தல் மந்தமான நிலவரத்தை காண்பிக்கிறது. ஜனநாயக சீர்திருத்தங்கள் தேர்தல்கள் ஆய்வு நிறுவனம் தகவல். கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் மக்கள் மற்றும் வேட்பாளர்களின் ஆர்வம் குறைவடைந்துள்ளதோடும் பிரச்சாரங்களும் அந்த கதியிலேயே இடம்பெற்றதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல்கள் ஆய்வு நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்திருக்கிறார். ஜீனில் மின்கட்டணம் அதிகரிக்கும் உறுதிப்படுத்தினார் ஜனாதிபதி அனுர. 2025 ஜூன் மாதத்தில் மின்சார கட்டண திருத்தத்தின் போது கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். தொலைக்காட்சி அரசியலில் கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுடன் இணைந்து இந்த செலவு மின்சார விலை நிர்ணயம் மேற்கொள்ளப்படுவதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்தும் திரைசேரி இலங்கை மின்சார சபைக்கு காலவரையின்றி மானியம் வழங்க முடியாது. எனவே உண்மையான உற்பத்தி செலவுகளின் அடிப்படையில் மின்சார விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்ற 2325 பேர் கைது. பகடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவன் மீது கொடூர தாக்குதல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. விளம்பரனுடைய விளையாட்டு செய்திகளுக்குள், சுடர்விடும் சூரியனாக பெங்களூரு, உருகும் பனிமலையாக சென்னை, மீண்டும் மயிரிழையில் வெற்றி நழுவியது என்றும், நேற்றைய தினம் சென்னை மற்றும் பெங்களூர் அணிகளுக்கு இடையிலே இடம்பெற்ற போட்டியிலே சென்னை அணி மயிரிழையில் வெற்றியை நழுவ விட்டிருக்கிறார்கள் என்ற விளையாட்டு செய்தி. தோல்விகளை கண்டு பீதியடைய போவதில்லை, CSK பேட்டிங் பயிற்சியாளர் ஹசி தெரிவிப்பு என்ற செய்தியும். ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள், பகடிவதைகளுக்கு முற்றுப்புள்ளி, கல்வி அமைச்சின் அதிரடி முடிவு. பகடிவதை தொடர்பான புகார்களை பெறுவதற்காக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு அதிகாரியை நியமிக்க நடவடிக்கை.
எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும், மன்னார் கள்ளியடி பகுதியில் கோர விபத்து 12 பேர் படுகாயம். மன்னார் யாழ் பிரதான வீதி கள்ளியடி பகுதியில் நேற்று சனிக்கிழமை காலை இடம்பெற்ற கோர விபத்தில் 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், காணிகள் கபலீகரம் செய்வதை தடுத்து நிறுத்த சட்ட ஆலோசனை. வடமாகாணத்தில் 5940 ஏக்கர் காணிகள் கபலீகரம் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தும் முகமாக இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நிகழ்வு வெற்றிலைக்கேணியில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. கடந்த 28/3/2025 ஆண்டு இடப்பட்ட வர்த்தமானியிலேயே மேற்படி ஏக்கர் காணியினை 3 மாதத்துக்குள் உரிமை கோரப்படாத விடத்தில் அரச காணியாக அபகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. யாழ் மாவட்டத்திலே 3669 ஏக்கர் காணி கபலீகரம் செய்யப்பட உள்ளதாகவும், இது வடமராட்சி கிழக்கு மருதங்கனி பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் காணிகள் அடங்குவதனால் மக்களுக்கு சட்ட ஆலோசனை வழங்கலையும் எதிர்மனு விண்ணப்பம் முழுமைப்படுத்தும் வேலை திட்டத்தையும் சட்டத்தரணிகள் குழாம் முன்னெடுத்திருந்தனர். வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் S. சுகிர்தன் மக்கள் சந்திப்பிற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்த நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன், சட்டத்தரணி ஹேசவன் சயந்தன் உள்ளிட்ட 10 வரையான சட்டத்தரணிகள் கலந்து கொண்டு மக்களுக்கான ஆலோசனைகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாலிபால் போட்டியின் இறுதியாட்டமும் பரிசளிப்பு நிகழ்வும் என்ற செய்தி ஒன்று. அதேபோல உயர்தர பெறுபேறுகளில் வடமாகாணத்தில் வவுனியா வடக்கு வலயம் முதலிடம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. பலம்புரி இன்றைக்கு வாரமலராக சங்குநாதம் புலந்திருக்கிறது. சங்குநாதத்திலே ஆதீன முதல்வரின் இறுதி யாத்திரை உணர்த்தி நிற்கும் உண்மை அறிமினே என்று அந்த விதுரனவர்களுடைய கட்டுரையும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி ஆலடி மாநாட்டிலே ஆதித்தவர்களுடைய மருத்துவர்களாகும் வாய்ப்பு 20 பேருக்கு இல்லாமல் போனது என்ற தலைப்பிலே ஆலடி மாநாடும் வியாசருடைய கேள்விகள் பதில்களும் இன்றைக்கு சங்குநாதத்திலே காணப்படுகிறது. அதேபோல இராணுவ கட்டமைப்பு இந்தியா பாகிஸ்தான் பலம் யாரிடம் என்று BBC தமிழுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பலருடைய கவிதைகள் கட்டுரைகள் என பல ஆக்கங்களும் இங்கே காணப்படுகிறது. அனல் பறந்த ஆட்டம், அசத்தல் வைபவ் சூரியவன்சி என்றும் விளையாட்டு செய்தியும் கட்டுரையாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல களம்பல கண்ட யாழ் கோட்டை என்று செங்கையாளியன் அவர்களுடைய 53வது பதிப்பும் அதே போல கடல்புறா பதிப்பும் காணப்படுகிறது. சுகமான விடியல் உலக பேறுகால மனநில தினம் 7/5/2025 என்று டாக்டர் சிவதாஸ் உளநல மருத்துவர் அவர்களுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தீபக கடல் போக்குவரத்து முன்னாயத்த கலந்துரையாடல் என்ற ஒரு செய்தி, குரு முதல்வரின் மறைவு முழு நாட்டுக்கும் இழப்பாகும், ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவிப்பு என்ற செய்தியும், படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழில் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு உதவ தயார், ஆதரவு கரம் நீட்டியது அமெரிக்கா, வலமுனுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக சைவ சமயத்தில் மறுமலர்ச்சி எழட்டும் என்று அந்த ஆசிரியர் தலையங்கமும், இந்திய இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் உறுதிபட தெரிவித்தார் ஜனாதிபதி அனுர. ராமர் பாலம் முதல் சீதா எலிய வரை ராமாயண சுற்றுலா ஏற்பாடு செய்தது நாகை காங்கேயன் கப்பல் சேவை நிறுவனம். ராமர் பாலத்தில் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தரிசிக்கும் வகையில் ராமர் பாலம் தொடக்கம் சீதா எலிய வரையான ஆன்மீக கலாச்சார சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாகையிலிருந்து இலங்கைக்கு கப்பல் இயக்கும் சுபம் தனியார் கப்பல் நிறுவன இயக்குனர் சுந்தர்ராயன் தெரிவித்திருக்கிறார். இந்திய ஊடகம் ஒன்றிடம் இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது, நாகையிலிருந்து காங்கேசன் துறைமுகம் வரை பிப்ரவரி 22 முதல் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரம் 6 நாட்கள் பயணியர் கப்பல் இயக்கப்படும். இதில் சிறப்பம்சமாக ராமாயணத்துடன் தொடர்புடைய முக்கிய இடங்களை பார்வையிடும் கலாச்சார ஆன்மீக சுற்றுலா ஒன்றினை திட்டமிட்டிருக்கிறோம். நாகையிலிருந்து காங்கேசந்துறையை அடைந்து அங்கிருந்து சீதாவனம், சீதை சிறை வைக்கப்பட்டிருந்த அசோகா வாடிகா, ராவணன் குகை, பழங்கால பிரசித்தி பெற்ற கோவில்கள், புராதன இடங்கள் மற்றும் ராமர் பாலத்தை பார்வையிடும் வகையில் சுற்றுலா அமையும். சிறப்பாக ராமர் பாலத்தில் 1 மணி நேரம் நடந்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கான கட்டண பேக்கேஜாக இலங்கையில் 5 இரவுகள் 6 நாட்கள் தங்குவதோடும் உணவு தங்குமிடம் வாகனம் உட்பட ஒரு நபருக்கு 30,000 ரூபாய் இந்திய மதிப்பில் செலவாகும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதய நாளிதழின் முற்பக்க செய்திகளுக்குள் பிரதான செய்தியாக 2028ஆம் ஆண்டில் கன்னிவெடி இல்லா நாடாக இலங்கை மாறுவது உறுதி. 2028ஆம் ஆண்டில் கன்னிவெடியற்ற நாடாக இலங்கை மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயமாக நீக்கப்படும், ஜனாதிபதி அனுர உறுதி என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியும், நாடாளுமன்ற தேர்தலை விடவும் இம்முறை பெருவெற்றி பெறுவோம், அமைச்சர் சந்திரசேகர் ஆணித்தரம் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது.
மின் கட்டணம் அதிகரிக்கும் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. மின் கட்டணம் ஓரளவு அதிகரிக்கும் சாத்தியங்கள் உள்ளன என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் 10,000 வேட்பாளர்களே தீவிரமான பரப்புரையில். உள்ளூராட்சி தேர்தலில் சுமார் 70,000 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற போதிலும் சுமார் 10,000 வேட்பாளர்கள் மாத்திரமே நேரடி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் என்று ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது என்றவாறும் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக ஆசி நாடாளுமன்ற தேர்தலில் ஈழத்து பெண் அஸ்வினி வெற்றி. ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் ஈழத்து பின்னணி உள்ள பெண்ணான அஸ்வினி அம்பிகை பாகர் பெருவெற்றி பெற்றுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பஹல்காம் தாக்குதல்தாரிகள் இலங்கைக்கு ஊடுருவலா? கட்டுநாயக்கவில் தீவிர சோதனை என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. தமிழ் போலீசார் 500 பேர் சேவையில் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக எலெக்ஷன் வரைக்கதான் இவைக்கு பழைய வாக்குறுதிகள் நினைவுக்கு வரும் போல என்றவாறு அவருடைய கருத்து காணப்படுகிறது. இவைதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக 5,940 ஏக்கர் காணி சுவீகரிப்பு முயற்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானம். காணிகளை உடனடியாக உரிமை கோருமாறு சுமந்திரன் மக்களிடம் கோரிக்கை. மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சிகளை உடனடியாக நிறுத்தவும் கோரிக்கை. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவில் மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்க தீர்மானம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மக்களின் காணிகள் மக்களுக்கு என்றவர்கள் வடக்கின் கரையோரத்தில் 6,000 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க முயற்சி. கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு. உரிமை கோரப்படாத காணிகள் மட்டுமே அரசுக்கு சொந்தமான காணிகளாக மாறும். சந்திரசேகர் தெரிவிப்பு. தமிழீழ தேசிய தலைவருக்கு வெல்வெட்டித்துறையில் சிலை. தமிழீழ தேசிய தலைவருக்கு வெல்வெட்டித்துறையில் வெண்கல சிலை வைப்போம். துறைமுகத்திற்கு தேசிய தலைவரின் பெயரை வைப்போம் என கடத்தொழில் அமைச்சர் உறுதி அளிப்பாரா என கேள்வி எழுப்பியுள்ள நகர சபை வேட்பாளர் எம்பி சிவாஜிலிங்கம் தேசிய தலைவருக்கு சிலை வைப்பதாகவும் இறங்குதுறைக்கு தேசிய தலைவரின் பெயர் வைப்பதாகவும் கூறப்பட்டு தேசிய மக்கள் சக்திக்கான பிரச்சார பாடல் ஒன்றை உருவாக்கி மக்களை ஏமாற்றும் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் சிவாஜிலிங்கம் கூறியிருக்கிறார். குறித்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பாடலில் குறிப்பிட்டுள்ளது போன்றும் செய்வார்களெனில் அதனை கடத்தொழில் அமைச்சர் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தட்டும். அதனை விடுத்து ஆதரவு பாடல் என்ற பெயரில் யார் குறிப்பிட்டார்கள் என குறிப்பிடாமல் மக்களை குழப்பும் செயலில் ஈடுபட வேண்டாம் என சிவாஜிலிங்கம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், அதே போல நாம் நம்முடைய நிலத்தில் பலம் பெறுவதுதான் நம்முடைய எதிர்கால இருப்பை பாதுகாக்கும் என்றும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். சென்னையிலிருந்து இலங்கை வந்த விமானத்தில் சோதனை. தமிழ் மக்களின் தங்கத்தை தமிழ் மக்களுக்கு கொடுப்பேன். 16 வருடங்கள் மறைத்து வைத்திருந்தோர் மீது நடவடிக்கை என்ற ஒரு செய்தியும், காணி சுவீகரிப்பில் மஹிந்த கோட்டாவை மிஞ்சியவர் என்பதை அனுர நிரூபித்திருக்கிறார் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் சித்தார்த்தன் கூறியிருக்கிறார் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. IMF பரிந்துரைக்கு அமைவாக ஜூன் மாதத்தில் மின்சார கட்டணம் அதிகரிக்கும். அதேபோல வலிவடக்கில் விடுவிக்கப்பட்டுள்ள பகுதிகளை பார்வையிட்ட அரசு அதிபர் என்ற முற்பக செய்திகளும் இறுதி பக்கத்தினர்களுடைய செய்திகளாக இலங்கையின் அரசியலில் தலையிடும் தேவைப்பாடு இந்தியாவுக்கு இல்லை கூறுகிறார் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா என்ற செய்தி. டான் பிரியசாத் மீது சூடு நடத்தியவர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்க நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.